ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் ஏற்றிய இந்த தீபத்தை தொட்ட முன்வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சு போய் இந்த தீப ஒளியானது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். உன் வீட்டில் உனக்காக உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் நான் இனிமே உன்னிடமே நிரந்தரமாக தங்குறதுக்காக தான் இந்த தீபத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. இந்த தீப ஒளியின் மூலமாகவே உன் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் பரவசமும் பொங்கி வழியும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்த போறேன். உன்னை யாரு வெட்டி விட்டாலும் சரி அல்லது தட்டி விட்டாலும் சரி, எத்தனை முறை தள்ளியே விட்டாலும் சரி, மீண்டும் முளைத்து வரக்கூடிய அந்த மரம் போல இருக்க வேண்டும் என் செல்லமே. சாதிப்பதற்கு முன்பாக சாவே நெருங்கில் வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கணும், துணிந்து நிக்கணும்ன்ற வார்த்தைகளை மனசுல நீ வச்சுக்கிட்டீனா எந்த பிரச்சனையும், எந்த சாவும், எந்த துன்பமும், எந்த துயரமும் உன்னை நெருங்க முடியாது. ஆம் என் தங்கமே, எல்லா விஷயங்களையும் சகிச்சுக்கிறது மட்டுமல்ல, சமாளிக்கிறதும் திறமைதானே. சமாளிக்கக்கூடிய திறமையை மட்டும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. நீ ஏதோ உன்னை தேடி போனா கிடைக்கிறது வேறன்னோ இதா இருக்கு. நீ உன்னை தேடுனா வேறதோ உன்னை தேடி வருவதற்கு பெயர்தானே வாழ்க்கை. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சரியாகவே அமைந்து விடுமா என்ன? நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருப்பது தானே மனித வாழ்க்கை. நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அல்லது எதை வேணாம்னு நினைக்கிறியோ அதுதான் உனக்கு சோதனையாக உன் கரங்களிலேயே வந்து சேரும். ஆனா நீ அதை கடந்து போவதற்கும் உனக்கு விருப்பமானதை பெறுவதற்கும் கூட நீ என்னை நம்பிதானே வந்தாக வேண்டும். இதை மட்டும் மறக்காதே என் செல்லமே. ஆசைப்படுறது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அதை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சினா ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் இந்த வராகி அம்மா நிச்சயமா உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையையும் மலர வைப்பேன். மாறுதல்களை உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தருவேன். நீ நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக, நீ எதிர்பார்த்தபடி ஒரு காரியம் முடியலங்கிறதுக்காக சட்டு சட்டுன்னு பட்டு பட்டுன்னு எதிர்மேலையும் யார் மீதும் எப்போதும் எதற்காகவும் நீ கோபப்படக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அன்பாலையும் பொறுமையாலையும் சாதிக்க முடியாததை கோபம் சாதித்து விடுமா என்ன? நீ பொறுமையா இரு. உனக்கான வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுதுன்னு மட்டும் பாரு. ஆனா பொறுமை என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துடாது. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. அதற்கு பிறகு அந்த பொறுமையே உனக்கு பழக்கமாகி விடுமேன் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை யாராவது செய்யும் போதும் சரி, அல்லது உன்கிட்ட வேணும்னே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணணும்னு வரும்போதும் சரி, பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்துரு. அதுக்கு பிறகு பாரு, அதுவே உனக்கு பழக்கமாகவும் அதுவே உன்னுடைய குணமாகவும் மாறிவிடும். நான் இப்படி பொறுமையா அமைதியா இருக்க சொல்றதுனால உன்னை அடங்கி போன்னு சொல்ல வரல. தேவையான நேரத்துல முடியவே இல்லாட்டி நான் பேசிதான் ஆகணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோடும் அன்போடும் இருக்க பழகு. உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கை என்பது உன் பொறுமையின் மூலமாக தான் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மாறாத உற்சாகமும் எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பதும் இதையெல்லாம் பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும். அதன் பிறகு நீ நினைச்ச விஷயங்களும் நல்லபடியாய் நடக்க தொடங்கிடும். இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாக இருக்கும் இந்த வராகியம்மா நீ நினைச்சதை நடத்தி முடிச்சு உனக்கான மகிழ்ச்சியையும் தொடங்கி வைப்பேன் என் செல்லமே. பேராசை எங்கு முடியுதோ அங்கு நிச்சயமா மகிழ்ச்சி ஆரம்பமாயிடும். மகிழ்ச்சியோடு கூடிய புன்னகை எப்போது தொடங்குதோ அப்போது உன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷத்தின் தொடர்கதையாக மாறிவிடும். அன்பு இருக்கும் இடத்தில் எல்லாமே கிடைக்கும்னு நம்பு. உனக்கான அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய இந்த வராகியம்மா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஒரு பெரிய சம்மட்டியை வச்சு ஒரு பெரிய கல்லை உடைக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த பாறையை அடிச்சு 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 முயற்சி செய்யும் போது கடைசியில் ஒரு கட்டத்துல அந்த பாறை உடைஞ்சு தூள் தூளா ஆயிடும். கல்லு கல்லா உடைஞ்சு போயிடும். ஆக நீ இவ்வளவு நாள் அடிச்சது வீணா என்ன? நீ நிறைய முறை அடிச்சதுனால தானே, நிறைய முறை தொடர்ந்து முயற்சி செஞ்சதால தானே கடைசியில நீ நினைச்சது நடந்தது. அதே போலதான் வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகள் தான். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போதும் நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய்யும் போதும் உனக்கான காரியத்தில் நான் நிச்சயமா வெற்றியை கொடுப்பேன். புதைச்சு வச்ச விதைக்கே எதிர்காலம் இருக்கும்போது வெற்றின மரமே மீண்டும் வளரும் போது உன்னுடைய தோல்விகளாலேயா நீ சொந்து போக வேண்டும்? உன் வாழ்க்கையிலையும் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என நம்பிக்கையோட வாழு. புதைச்சு வைக்கிறதுக்கு நீ விதையும் கிடையாது, வெட்டுறதுக்கு நீ மரமும் கிடையாது. தோல்விகள் தானே வந்திருக்கு. இதை தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும்னு நம்பு. வாழ்க்கையை பார்த்து நீ பயந்து போனினா, வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்பட ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையை யார் வாழ்வது?
ஏற்கனவே மனித வாழ்க்கை என்பது 100 ஆண்டுகளுக்குள்ளாக குறுகியதாக தானே இருக்கு. இந்த 100 வருஷ வாழ்க்கையை வாழ்றதுக்கா நீ பயப்படுற? அந்த 100 வருஷம் கூட எத்தனை பேர் வாழ்ந்துடுறாங்க சொல்லு. அப்படி மிக குறுகிய காலம் கொண்ட மனித வாழ்க்கையான உன் வாழ்வில் நீ தேவையற்ற கோபங்களால் துவண்டு போக வேண்டாம். கோபத்தை தூக்கி போடு. வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு பயப்பட்டு மோசமான விளைவுகளை நீயாகவே ஏற்படுத்தி கொள்ளாமல் என்ன நடந்தாலும் தைரியமா எதிர்கொள். நினைவுகள் என்பது மிகவும் இனிமையானது என் செல்லமே. அதை ரசிச்சு ஏத்துக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க நீதான் பழகிக்கணும். நீ சிரித்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாலே தீரங்களும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கவே பயப்படும் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் சிந்தித்து சமாளித்து வாழ பழகிக்கிட்டா பொய் சொல்லக்கூடிய மனிதர்களும் உன்னை நெருங்க பயப்படுவாங்க. ஏன்னா எங்க பொய் சொல்லி மாட்டிக்கிட்டோன்னா இவங்க நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டுருவாங்க, நம்மளோட சண்டை போட்டுருவாங்கன்னு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். உண்மை மட்டுமே ஆட்கொண்ட உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதும் சுலபமாகிவிடும் அல்லவா? அதனால என்னவா இருந்தாலும் அனைத்தையும் ஏற்க பழகு. உன் வாழ்க்கை என்பது சிறகுகள் முளைத்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த தீபத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? உன் கூடவே இருந்து உன் வீட்டிலேயே நான் குடியேறி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு நீ எப்படி தெரியுமா என்னை வந்து வணங்குவாய்? என்னை பெரும் செல்வந்தனாக ஆக்க உதவிய இந்த வராகி அம்மாவுக்கு நன்றி. பஞ்ச பூதங்களாய் இருக்கும் இந்த வராகி தாய்க்கு நன்றி. என் பண தேவையை பூர்த்தி செய்து நண்பர்கள் மூலமாக எனக்கு வழிகாட்டி உதவிய என் வராகி அம்மாவுக்கு நன்றி. என் பொருளாதார உணர்ச்சிக்கு வழிகாட்டி விட்டாய் என் தாயே. இப்போது நான் மகிழ்ச்சியா இருக்கேன். என் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அமைஞ்சிருச்சு. நான் ஆரோக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மனநிலையோட நல்லவங்களா இருக்காங்க. என்னுடைய குடும்பத்துல இப்போது வளமும் செழிப்பும் வந்துருச்சு. என்னுடைய சுற்றத்தார்களும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்க. எப்போதுமே எனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்கான பணம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நானும் பணக்காரனா இருக்கேன். என்னுடைய திறமையை நான் முழுமையாக பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் சிறப்பாகவும் நான் செய்து வருகிறேன். இதற்கெல்லாமே காரணம் நீதானே தாயேன்னு கூடிய சீக்கிரம் நீ என்னை வணங்குவ. பல வழிகளிலிருந்து உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும்படியும் நீ நேர்மையாய் உன் வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என் செல்லமே. என் தீபத்தை தொட்டதால் நான் உன்னை என்ன சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கேன் தெரியுமா? ததாஸ்து, அதாவது நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சுபமஸ்து, எல்லா சுபகாரியங்களும் உன் வாழ்வில் நடக்கட்டும். பணமஸ்து, உனக்கு தேவையான பண வசதிகள் வந்து சேரட்டும். பாக்கியமஸ்து, எல்லா குழந்தை பாக்கியமும் செல்வ பாக்கியங்களும் நீ எதிர்பார்த்த எல்லா பாக்கியங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். சௌபாக்கியமஸ்து என எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிச்சிட்டேன். ததாஸ்து, சுபமஸ்து, பணமஸ்து, பாக்கியமஸ்து, சௌபாக்கியமஸ்துன்னு உன்னை ஆசிர்வதித்த இந்த வராகியம்மா இனிமேல் உனக்கு செய்வதற்கு என்ன இருக்குது? நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக அதிகமாக சிறப்பாகவே உன் வாழ்க்கையை மாத்திட்டேன். நான் போட்ட கணக்குப்படிதான் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது என் செல்லமே. நீயும் இனிமேல் நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக நல்லதையே நினைச்சு நல்லதையே செய். மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.